சேர மன்னர் பெருஞ்சேரலாதனின் பெரும் படை கருவூர் வஞ்சி மாநகரை விட்டு நகராவண்ணம் சோழர்களின் உபபடைத் தலைவன் வில்லவன் துளுவ எல்லையில் அவர்களின் எல்லைப்புற கோட்டையான அகப்பாவை கைப்பற்றி பெரும் சேதத்தை விளைவித்துக் கொண்டிருந்தான். மலைநாட்டு படையான இருங்கோவின் படையும் உறைந்தையிலேயே சேரமானின் பதிலை எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருந்தது. இருங்கோவிற்கும் வைதீகர் பாகவதருக்கும் கிடைத்த தகவல்கள் அவர்களை கலக்கமுறச் செய்து கொண்டிருந்தன. சேர எல்லையில் திடீரென்று அடையாளம் அறிய இயலாத வலிமை வாய்ந்த கள்வர்கள் தாக்குகிறார்கள் என்றும் அவர்களை ஒடுக்கச் சென்ற சேர இளவரசனின் 1000 புரவி வீரர்கள் கொண்ட படையில் பாதியும் துளுவ நாட்டு எல்லைப் படையையும் அழித்து அகப்பா கோட்டையை அவர்கள் கைப்பற்றிக் கொண்டார்கள் என்றும் அக்கள்வர்களை அழித்து அகப்பா கோட்டையை மீட்டு சேர இளவரசன் வஞ்சிக்கு வந்த பிறகே சோழ நாட்டை தாக்க சேர நாட்டுப் படை கிளம்பும் என்றும் வஞ்சியில் இருந்து தகவல்கள் வந்து கொண்டிருந்தன. திட்டமிட்டபடி படை கிளம்பாமல் ஒரே இடத்தில் தேங்கியிருப்பது மனோரீதியாக அவர்களின் உற்சாகத்தை இழக்கச் செய்து கொண்டிருந்தது. சேரநாடு மற்றும் பாண்டிய நாட்டிலிருந்து உறைந்தைக்கு வந்த ஒற்று தகவல்கள் அனைத்தையும் உறைந்தை காவல் தலைவனான காலன் தணிக்கை செய்தே இருங்கோவிற்கு தெரியப்படுத்திக் கொண்டிருந்தான். புகாரில் சோழர்களின் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள், அவர்கள் எப்படி போருக்கு தயாராகி கொண்டிருக்கிறார்கள் என்று ஒற்றர்களின் மூலம் வந்த தகவல்களை முற்றிலும் தடுத்து நிறுத்தி வைத்திருந்தான் காலன். சோழர்களின் நடவடிக்கை பற்றி கிடைக்காத ஒற்றர்களின் தகவல்களை பற்றி இருங்கோவும் பெரிதும் கவலைப்படவில்லை. சோழ இளவலுக்கு எதிராக திரண்டிருந்த பிரம்மாண்ட படை அவர்களுக்கு பெரும் நம்பிக்கையை அளித்திருந்தது. சிறு படை வைத்துக்கொண்டு அவர்களால் என்ன செய்துவிட இயலும் என புலிப்படையை ஒரு பொருட்டாகவே மதிக்காமல் இருந்து கொண்டிருந்தனர். சேரப்படை இல்லாம புகாரை உறையூர் படை மட்டும் தனியாகவே தாக்கட்டும் என வைதீகர் தெரிவித்த யோசனையை நிராகரித்திருந்தான் இருங்கோவேள். வஞ்சியில் இருந்து தகவல் கொண்டு வந்த சேந்தனின் தங்கை மின்னல் கூறியதை போன்று பாண்டிய நாட்டிற்கு சென்றுள்ள வேந்தனை எதிர்பார்த்தபடியே இருங்கோவேள் காத்துக் கொண்டிருந்தார். தென் தமிழகத்தில் தொடங்கியிருந்த திடீர் மழையினால் பாண்டிய நாட்டு படை குறிப்பிட்ட காலத்தில் புறப்பட தாமதமாகும் என்ற தகவலும் அவரை அடைந்து கலக்கமடையச் செய்து கொண்டிருந்தது. அப்படிப்பட்ட சூழலில்தான் அவன் சற்றும் எதிர்பாராத தகவல் அவனை தேடி வந்தது. காலனும் யுவராஜனும் உறைந்தையில் காவிரி ஆற்றங்கரை பாசறையில் வீரர்கள் மேற்கொண்டிருந்த பயிற்சிகளை மேற்பார்வையிட்டுக் கொண்டிருந்தார்கள். அப்போது ஒற்றன் ஒருவன் யுவராஜனை தேடி வந்தவன் இடையில் இருந்த முத்திரை மோதிரம் ஒன்றை எடுத்து யுவராஜனிடம் நீட்டினான். அந்த முத்திரை மோதிரத்தை பார்த்ததுமே யுவராஜன் புரிந்து கொண்டான் இவன் வேந்தனால் அனுப்பப்பட்டவன் என்று. அருகில் நின்ற காலனும் அந்த முத்திரையை கவனிக்கவே செய்திருந்தான். யுவராஜன் அவனிடம் என்ன செய்தி என வினவினான். அருகில் நின்ற காலனை சந்தேகத்துடன் பார்த்த அவன், உங்களிடம் மட்டுமே ரகசியமாக தெரிவிக்கச் சொல்லி நம் ஒற்றர் தலைவன் ஆணை பிறப்பித்திருக்கிறார் என தெரிவிக்கலானான். யுவராஜனும் அருகில் நின்ற காலனை நோக்கினான். அதை புரிந்து கொண்ட காலன், நான் புறப்படுகிறேன் என தெரிவித்துவிட்டு அங்கிருந்து விடுவிடுவென்று புறப்பட்டான். காவல் தலைவரே, நீங்கள் செல்ல வேண்டிய அவசியமில்லை என காலனிடம் தெரிவித்தவன் தனக்கு எதிரே நின்ற ஒற்றனிடம், உறைந்தை காவல் தலைவர் நிற்பதை பற்றி நீ கவலை கொள்ள தேவையில்லை, அவரும் நம் நம்பிக்கைக்கு உரியவரே, நீ வந்த செய்தியை தெரிவி என கட்டளையிட்டான். இளவரசே, ஒற்றர் தலைவர் தீர்க்கமாக கட்டளையிட்டிருக்கிறார். யுவராஜர் அல்லது மன்னர் தனிமையில் இருக்கும்போது மட்டுமே தகவலை தெரிவிக்க வேண்டும் என்று. உங்களை முதலில் சந்திப்பதால் உங்களிடம் தெரிவிக்க வந்திருக்கிறேன் என தயங்கினான். தயக்கமில்லாமல் கொண்டு வந்த செய்தியை தெரிவி தீர்க்கமாக கட்டளையிட்டான் யுவராஜன். அதே நேரம், நான் புறப்படுகிறேன் யுவராஜா என கூறிக்கொண்டு அவனது மறுமொழியை எதிர்பாராமல் அங்கிருந்து செல்லலானான் காலன். தனிமையில் நின்ற யுவராஜனிடம், தென்னாடுகளில் மழை பெய்து வருவதால் ஒற்றர் தலைவரால் குறிப்பிட்ட காலத்திற்குள் கூடலை சென்றடைய இயலாதாம். அவர் பெருமழைக்கிடையில் அகப்பட்டுக் கொண்டார். அது மட்டுமல்லாமல் என கூறியவன் மீண்டும் தயங்கினான். ஏன் தயங்குகிறாய்? யுவராஜரே, திறமை வாய்ந்த 20 வீரர்களை உங்களுக்கு பாதுகாப்பாக அழைத்துக் கொண்டு இன்றே உங்களை பரம்பு நாட்டிற்கு புறப்பட்டுச் சொல்லி இருக்கிறார். காரணம் எதுவும் தாங்கள் கேட்க வேண்டாம், உடனே புறப்படுங்கள் என தெரிவித்தவன் யுவராஜனின் மறுமொழியை எதிர்பாராமல், நான் புறப்படுகிறேன் இளவரசே என தெரிவித்துவிட்டு அங்கிருந்து செல்லலானான். யுவராஜன் சிந்தித்தபடியே நிற்கலானான்.
பாண்டிய நாட்டிற்கு சென்ற வேந்தனுடன் கரிகாலனும் சென்று கொண்டிருந்தான். அவர்களும் பாண்டிய நாட்டின் எல்லையை அடைந்து கூடலை நோக்கி விரைந்து கொண்டிருந்தார்கள். இன்னும் ஒரு கிழமை காலத்தில் வேந்தன் பாண்டிய மன்னர் தென்னவனை சந்தித்து ஓதவஞ்சி தெரிவித்த தகவலை கூறி பாண்டிய படையையும் சேரநாட்டு கடற்படையுடன் பாண்டிய கடற்படையையும் புறப்படச் செய்து விடுவான். புகாரை நோக்கி 4 புறத்திலும் ஒரே நேரத்தில் பாய்வதற்கு பெரும் படைகள் தயாராகியிருந்த வேளையில் வானவல்லியின் குறுக்கீட்டினால் அவை தாமதமாகிக் கொண்டிருந்தன. ஆனால் புகாரிலோ நிலைமை முற்றிலும் வேறு விதமாக காணப்பட்டது. புகார் நகரமே விழாக்கோலம் பூண்டிருந்தது. வருடா வருடம் கொண்டாடப்படும் சித்திரை திருவிழாவான இந்திர திருவிழா களை கட்டியிருந்தது. போர் தொடங்கப் போகிறது என்பதற்கு எந்தவித சிறு அறிகுறி கூட புகாரில் காணப்படவில்லை. எங்கு நோக்கிலும் மக்கள் விழாக்களிப்பில் சோழ நாட்டின் அனைத்து தேசங்களிலிருந்தும் தினம் திருவிழாவினை காண திரளாக திரண்டு கொண்டிருந்தார்கள். இருங்கோ புகாரை முற்றுகையிட முயன்று செங்குவீரனால் முறியடிக்கப்பட்ட அதே சித்திரை இந்திர திருவிழாதான் சோழ இளவரசன் வளவன் புகாரின் மன்னனாக முடிசூடிய பிறகு வரும் அடுத்த இந்திர திருவிழா. புகார் நகர மக்களே அடுத்த கிழமை வரும் முழு நிலவு தினத்தை எதிர்பார்த்தபடி காத்து கொண்டிருந்தார்கள். கடந்த வைகாசி திங்கள் இந்திர திருவிழாவிற்கு கொற்கைக்கு சென்ற செங்குவீரன் இளவலை காக்க குமரி கடலுக்குள் மூழ்கியிருந்தான். வரும் வைகாசி மாதம் தொடங்கினால் செங்குவீரன் குணக்கடலுக்குள் மூழ்கி சரியாக 1 வருடம் பூர்த்தியாகிவிடும். காலம் வேகமாக விரைந்து கொண்டிருந்தது. காலங்கள் உருண்டாலும் காலம் உருவாக்கிச் சென்ற வெற்றிடங்கள் மட்டும் வானவல்லி, டால்தொபியாஸ், திருக்கண்ணன், பரதவன் குமரன் உட்பட யாருக்கும் மீண்டும் நிரப்பப்படவில்லை. சித்திரை திருவிழா ஏற்பாடுகளையும் பாதுகாப்பு முறைகளையும் பற்றி விவாதிக்க குன்றுத்துறையில் பெருமரவர் மகேந்திர வளவனார், இரும்பிடையர் தலையர், முக்கிய படைத்தலைவர்கள் மற்றும் உபபடை தளபதிகள் என அனைவரும் கூடியிருந்தார்கள். ஆசனத்தின் மையத்தில் பெருமரவர் மகேந்திர வளவனாரும் இரும்பிடர் தலையரும் அமர்ந்திருக்க அவர்களுக்கு முன்பாக 2 புறத்திலும் வானவல்லி, டால்தொபியாஸ், பரதவன் குமரன், திருக்கண்ணன் மற்றும் பல முக்கிய படைத்தலைவர்கள் அமர்ந்திருந்தார்கள். இரும்பிடர் தலையரின் இருக்கைக்கு இடப்புற இருக்கை வெறுமையாகவே காணப்பட்டது. அதை கவனித்த மகேந்திர வளவனார், பிடர் தலையரே, அனைவரும் வந்துவிட்டோமே, இனியும் யாருக்காக காத்திருக்கிறீர்கள்? ஆலோசனையே தொடங்கலாம் அல்லவா என கேள்வி எழுப்பினார். இரும்பிடர் தலையர் எந்த பதிலையும் கூறாமல் அந்த அறையின் வாயிலேயே பார்த்து கொண்டிருந்தார். ஆனால் யாருமே வரவில்லை. பிடர் தலையரே, இதேபோன்று கடந்த வருடம் இருங்கோ உறைந்தையை கைப்பற்றியதும் தாங்கள் அங்கிருந்து தப்பி புகாருக்கு வந்துவிட்ட பிறகு நடந்த ஆலோசனையின் போதும் நான் அந்த இருக்கை யாருக்காக என்று வினவினேன். இதேபோன்றுதான் வாயிலை நோக்கினீர்கள். ஞாபகம் இருக்கிறதா? ஆம் வளவனாரே, நன்றாக நினைவில் இருக்கிறது. இன்று நினைத்தாலும் அந்த காட்சியை என்னால் மறக்க இயலவில்லை. அன்று நான் உங்களிடம் தெரிவித்தேன் அல்லவா, சோழ நாட்டிற்கு இப்போது இப்படிப்பட்ட தலைவன் ஒருவன்தான் தேவை என்று. ஆமாம் ஆமாம், அன்று நீங்கள் சொல்லி வாய் மூடியிருக்கவில்லை. அதற்குள் உங்களை கைது செய்ய வந்த இளங்கோவின் படையினரை விழிகளை மட்டும் உயர்த்தி அவைக்களத்தை ரணக்களமாக்கிய செங்குவீரனை அவ்வளவு எளிதில் நம்மால் மறந்துவிட இயலுமா என பெருமையுடன் தெரிவித்தார் வளவனார். ஆனால் அவன் இன்று இப்போது இல்லையே. இருக்கையில் செங்குவீரன் அமர்ந்து அந்த ஆலோசனையை நடத்தியிருக்க வேண்டும். ஆனால் என கூறியபடியே நான் தழுதழுக்க கண்கள் கலங்கினார் இரும்பிடர் தலையர். அவர் கலங்குவதைக் கண்டு வருந்திய வளவனார் அவரது கரங்களை பிடித்து ஏதோ ஆறுதல் கூற வாயெடுத்தார். ஆனால் அதற்குள் முந்திக் கொண்ட வானவல்லி, பிடர் தலையரே, குமரிமங்கை ஆசையுடன் அணைத்துக் கொண்ட நம் படைத்தலைவரை எண்ணி இனி வருந்தி பயனில்லை. அவர் இருந்திருந்தால் இந்த போர் இத்தனை காலம் நீடித்திருக்காது. இந்நேரம் அவர் முடிவினை எட்டியிருப்பார். இருங்கோவின் படை, சேரப்படை, பாண்டியர் படை, குணக்கடல் வழியாக தாக்க வரப்போகும் இவர்களின் கூட்டுக் கடற்படை, இது மட்டுமல்லாமல் இவர்களுக்கு துணையாகப் போகும் 11 வேலிர்களின் கூட்டுப்படை என புகாரை தாக்க தயாராகிக் கொண்டிருக்கிறார்கள். கடந்த காலத்தை எண்ணி வருந்தி என்ன பயன்? நடக்கப் போகும் நிகழ்வுகளைப் பற்றி நாம் விவாதிக்கலாமே என திடமாக தெரிவிக்கலானாள். செங்குவீரனின் மரணத்தை எண்ணி அதிகம் வருந்தியவள் வானவல்லிதான் என்பதை அங்கிருந்த அனைவருமே அறிந்திருந்தார்கள். ஆனால் அவளே இன்று யதார்த்தத்தை உணர்ந்து இழப்பை மறந்துவிட்டு தன்னை தயார்படுத்திக் கொண்டிருந்த விதம் அங்கிருந்த அனைவரையுமே வியப்பில்லாழ்த்தியிருந்தது. டால்தொபியாஸ் தனக்குள் கூறிக்கொண்டான், காலம் தான் அனைத்திற்கும் அருமருந்து.
அது அனைத்தையும் மறக்கடித்துவிடும் என்று அனைவரும் அவளையே ஆச்சரியத்துடன் பார்த்து கொண்டிருந்தார்கள். வரவேண்டியவர்கள் அனைவரும் வந்துவிட்டார்கள்தானே, யாரேனும் வரவேண்டுமா என அவையை பார்த்து வினவினாள். சிலர் அனைவரும் வந்துவிட்டார்கள் என தெரிவித்தார்கள். ஆனால் சிலரோ, நம் இளவரசர் இன்னும் வரவில்லையே, அவர் எங்கே என கேள்வி எழுப்பினர். உடனே இரும்பிடர் தலையர் டால்தொப்பியாசையும் திருக்கண்ணனையும் பார்த்து, கரிகாலன் எங்கே என்று வினவினார். சில கிழமைகளுக்கு முன் வானவல்லி வினவிய அதே கேள்வி. இருவருமே கரிகாலன் எங்கே என எழுந்துள்ள கேள்விக்கு எந்த பதிலை கூறுவது என்று தெரியாமல் விழிபிதுங்கி நிற்கலானார்கள். அவர்களது அமைதியைக் கண்ட வளவனார், டால்தொப்பியாஸ், இளவரசர் எங்கே என்று பிடர்த்தலையர் கேட்கிறார் அல்லவா, பதில் கூறு என கட்டளையிட்டார். இருவரும் அமைதியாகவே எந்த பதிலையும் கூறாமல் நிற்கலானார்கள். அப்போது பிடர்த்தலையர், சில கிழமைகளுக்கு முன் வஞ்சிக்கு செல்லும் மக்களோடு மக்களாக சென்று நான் கூறுவதை தெரிவியுங்கள் என்று என்னிடம் கட்டளையிட்டு விட்டு மறைந்தான். அதற்கு பிறகு அவனை நான் காணவே இல்லையே, எங்கே அவன்? இந்த முறை பெரும் அதிகாரத்துடன் வினவினார் அவர். அப்போது எழுந்த வானவல்லி, இளவலை பற்றிய கவலை உங்களுக்கு வேண்டாம். அவர் எங்கு சென்றாலும் உரிய நேரத்திற்கு வந்து விடுவார். நான் தான் அவரை ஒரு முக்கியமான பணியை முன்னிட்டு அனுப்பி வைத்திருக்கிறேன். அவரை நாம் இன்று எதிர்பார்க்க தேவையில்லை என தெரிவித்தாள். அவள் கூறியதை கேட்டதும் டால்தொப்பியாசும் திருக்கண்ணனும் பெரும் அதிர்ச்சி அடைந்து உறைந்து போனார்கள். சில கிழமைகளுக்கு முன்னர் கரிகாலர் எங்கே என்று கேள்வி எழுப்பிய வானவல்லியே, இன்று கரிகாலரை முக்கிய பணிக்காக அனுப்பி வைத்திருக்கிறேன் என கூறுவது ஏன்? கரிகாலரை வானவல்லியை அனுப்பி வைத்துவிட்டு அன்று எதற்காக கடுமையாக நடந்து கொள்ள வேண்டும் என எண்ணி வருந்திக் கொண்டிருந்தனர். அப்போது இருவரின் காதுகளிலும் பரதவன் குமரன், இன்று படைத்தலைவர் நம் மூவரையும் காப்பாற்றிவிட்டார், இல்லையேல் என கூறி வாயை மூடிக்கொண்டான். இருவரும் எதிரில் அமர்ந்திருக்க வானவல்லியை நன்றியுடன் பார்க்கலானார்கள். அவள் சிறு புன்னகை ஒன்றை மட்டும் உதிர்த்தாள். இந்திர திருவிழா வரும் முழு நிலவன்று தொடங்கவிருக்கிறது வானவல்லி. இந்த நேரத்தில் அவனை எங்கு அனுப்பி வைத்திருக்கிறாய்? முழு நிலவுக்கு முன் அவன் வந்து விடுவான் தானே என வினவினார் இரும்பிடர் தலையர். வந்து விடுவார் என்று நம்புகிறேன் என்று புன்னகையுடன் தெரிவித்தாள் வானவல்லி. சரி, அவன் எப்போது அவையில் இருந்திருக்கிறான் இன்றிருக்க என கூறிய பிடர்த்தலையர், இந்திர திருவிழாவிற்கான பாதுகாப்பு ஏற்பாடுகள் எப்படி என வினவினார். அப்போது எழுந்த டால்தொப்பியாஸ், அதை பற்றி நாம் கவலை கொள்ள அவசியமில்லை பிடர்த்தலையரே. செங்குவீரர் அன்று பிறப்பித்த உத்தரவுகளைத்தான் இன்றும் பின்பற்றிக் கொண்டிருக்கிறோம். ஆக நாம் விழாவை பற்றி விவாதிப்பதை விட நடைபெறப்போகும் பெரும் போரை பற்றி விவாதிக்கலாமே என தெரிவித்துவிட்டு அமர்ந்து கொண்டான். நல்லது, டால்தொப்பியாஸ் கூறுவதும் சரிதான். இந்திர திருவிழாவை பற்றி விவாதிக்க எதுவும் இல்லை. போரை பற்றி விவாதிக்கலாமே. ஆனால் எந்த வருடமும் இல்லாத அளவிற்கு இந்த வருடம் முழு நிலவிற்கு முன்னதாகவே மக்கள் திரளத் தொடங்கிவிட்டார்களே, அனைத்து ஏற்பாடுகளும் தயார்தானே என வினவினார் வளவனார். ஆமாம் வளவனாரே, இந்த வருடம் இந்திர திருவிழாவிற்கு மக்கள் அதிகமாகத்தான் திரளத் தொடங்கியிருக்கிறார்கள். காரணம், இந்த வருடம் நாம் இந்திரனை வழிபட புகாரை சுற்றி பல உயர்ந்த தூண்களை அமைத்திருக்கிறோம் அல்லவா? அந்த தூண்களின் பிரம்மாண்டத்தை காணவே மக்கள் தொடர்ந்து குவிந்து கொண்டிருக்கிறார்கள் என பரதவன் குமரன் கூறிக்கொண்டிருந்த போது குறுக்கிட்ட டால்தொப்பியாஸ், குமரா, புகாரில் குவிந்து கொண்டிருக்கும் மக்கள் இந்திரனை வழிபடவா வந்து கொண்டிருக்கிறார்கள் என சிரித்தபடி வினவினான். ஆமாம் நண்பா, அதில் உனக்கு என்ன சந்தேகம் என அவனும் சிரித்தபடியே பதிலுக்கு வினவினான். டால்தொப்பியாஸ் எதுவும் அதற்கு மேல் கூறாமல் புன்னகையை மட்டும் வெளிப்படுத்தலானான். டால்தொப்பியாஸ், இது ஆலோசனை அவை என்பதை இருவரும் நினைவில் கொண்டு பேசுவது நல்லது என எச்சரிக்கை செய்தார் வளவனார். குமரன் உள்ளதை மறைத்து கூறியதும் டால்தொப்பியாஸ் தனக்கிருந்த சந்தேகத்தை எழுப்பி தீர்த்து கொண்டான். என்ன டால்தொப்பியாஸ், நான் கூறுவது உண்மைதானே என அவனது விழிகளில் தனது பார்வையை நிலைக்க வைத்தபடி வினவினாள் வானவல்லி. என மட்டும் பதில் தெரிவித்தான் டால்தொப்பியாஸ். அதற்கு மேல் அவன் எதையும் அவையில் கூறவில்லை. பரதவன் குமரனை நோக்கி வானவல்லி, குமரா, இனி மறைப்பதற்கு எதுவும் இல்லை. போர் நெருங்கிக் கொண்டிருக்கிறது. அனைவரும் அனைத்தையும் அறிந்து கொள்ளட்டும். நீ தயக்கமின்றி உள்ளதை உள்ளபடி தெரிவிக்கலாம் என தெரிவித்தாள். பரதவன் குமரன் தயங்கினான். வந்திருக்கும் கூட்டம் இந்திரனை வழிபடவா வந்திருக்கிறது என வினவினாள். இல்லை. பிறகு எதற்கு வந்திருக்கிறது? அவர்கள் தாமாக வரவில்லை.
பிடர்த்தலையரால் நம் சோழநாடு முழுவதிலும் கிராமங்களிலிருந்து போருக்கு திரட்டப்பட்டவர்கள். ஆசனத்தில் அமர்ந்திருந்த இரும்பிடர்த்தலையர் தனது மீசையை கம்பீரமாக நீவி விட்டுக் கொண்டார். அவர்களுக்கு பயிற்சி அளிக்க என்னென்ன ஏற்பாடுகளை செய்திருக்கிறீர்கள்? அதற்கு எத்தகைய அவசியமும் இல்லை. அவசியம் இல்லையா? ஆம் தேவி. விளக்கமாக அவைக்கு கூறு என கட்டளையிட்டாள் வானவல்லி. அவர்கள் காலமாக விவசாயத் தொழிலை மேற்கொண்டாலும் அவர்கள் அனைவருமே போர் வீரர்கள். போர் வீரர்களாக உருமாற்றப்பட்டவர்களா? ஆம். அவர்களுக்கு வேண்டிய போர் பயிற்சிகள் அனைத்தையும் நம் பிடர்த்தலையரும் செங்கு வீரரும் ஏற்கனவே வழங்கிவிட்டார்கள். பெரும் போர் நிச்சயம் சோழ தேசத்திற்கு எதிராக மூளும் என்பதை உணர்ந்திருந்த நம் பிடர்த்தலையர் ரகசியமாக திரட்டிய வீரர்கள்தான் அவர்கள். அனைத்து போர் பயிற்சிகளையும் முழுமையாக கற்றவர்கள். வெளிப்பட வேண்டிய நேரத்திற்காக இத்தனை நாட்களாக விவசாயத் தொழிலை மேற்கொண்டபடி காத்துக் கொண்டிருந்தார்கள். இப்போது பிடர்த்தலையரின் கட்டளை கிடைத்ததும் புகாருக்கு வந்துவிட்டார்கள். இந்திர திருவிழாவினை காண வருகை தந்திருக்கும் மக்களுக்கு செய்யும் அதே ஏற்பாடுகளையே இவர்களுக்கும் செய்திருக்கிறோம் தேவி. சேரர்களுக்கோ அல்லது இருங்கோவேலிற்கோ எந்த ஐயமும் நேரா வண்ணம் அவர்கள் புகாரை அடையத் தொடங்கிவிட்டார்கள். நம்மை எதிர்க்க துணிந்திருக்கும் கூட்டுப்படையை ஒப்பிடுகையில் இவர்களின் எண்ணிக்கை சொற்பம்தான். ஆனால் களத்தில் இவர்களின் தாக்கம் நிச்சயம் முடிவை மாற்றும் தன்மை உடையது. பரதவன் கூறி முடித்ததும் ஆலோசனையில் இருந்த அனைவருமே இரும்பிடர்த்தலையரை வியப்புடன் நோக்கினார்கள். அவர் முகத்தில் எந்த பாவனையையும் வெளிப்படுத்தாமல் அமைதியுடன் அமர்ந்து கொண்டிருந்தார். பிறகு பரதவன் குமரனை நோக்கி, குமரா, நிலமார்க்கமாக படைகள் புகாரை முற்றுகையிட்டால் நம்மால் எதிர்த்து நிற்க இயலும். ஆனால் அவர்கள் கடல் மார்க்கமாகவும் தாக்குவதற்கு பெரும் படையை திரட்டிக் கொண்டிருக்கிறார்கள். எப்படி பிரம்மாண்ட பெரும் படையை நிலத்தில் நாம் எதிர்க்க வேண்டியிருக்கிறதோ அதேபோன்றே கடலிலும் அவர்களின் பிரம்மாண்ட பெரும் கடற்படையை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் என்பதையும் நீ மறந்து விடாதே. சேர பாண்டிய மற்றும் சிங்கள நாட்டின் கூட்டு கடற்படையை நீ ஒருவன்தான் எதிர்கொள்ளப் போகிறாய் என்பதை நினைவில் கொள். என்னென்ன ஏற்பாடுகளை நீ செய்திருக்கிறாய் என வினவினார். நிலப்படையை போன்றே பெரும் கடற்படையினால் புகாரை தாக்குவார்கள் என்பதை செங்கு வீரர் முன்பே அனுமானித்து தகுந்த கட்டளைகளை பிறப்பித்திருந்தார். அவை அனைத்தும் நிறைவேற்றப்பட்டு விட்டன. 1000 களங்களில் அவர்கள் புகாரை முற்றுகையிட வந்தாலும் அவர்களை நான் எதிர்க்க தயாராக இருக்கிறேன். நான் உயிருடன் இருக்கும் வரை ஒரு களம் கூட புகார் கடற்கரையில் கரை இறங்காது. அனைத்தையும் குணக்கடலிலேயே மூழ்கடித்து விடுவோம். அதை பற்றிய கவலை உங்களுக்கு வேண்டாம். சற்று என்னுடன் வாருங்கள் என கூறிய பரதவன் குமரன் குன்றுத்துறை அறையின் சாளரத்தை நோக்கி புகாரை சுற்றிக் காட்டினான். கடற்கரையில் 2 பிரம்மாண்ட தூண்கள் குன்றின் உயரத்திற்கு ஈடாக நின்று கொண்டிருந்தன. புகார் பட்டினத்தை சுற்றிலும் வரிசையாக தூண்கள் நின்று கொண்டிருந்தன. சித்திரை மாதத்திலும் பேராவேசத்துடன் குணக்கடலுடன் கலந்து கொண்டிருந்த காவேரி நதியை சுட்டிக்காட்டினான் குமரன். குன்றை தொட்டு கொண்டு சென்று கொண்டிருந்த காவேரி நதியின் உட்புறங்களில் வரிசையாக மரக்கலங்கள் பிணைக்கப்பட்டிருந்தன. அந்த மரக்கலங்களை குறிப்பிட்டு காட்டினான் பரதவன் குமரன். அதை கண்ட இரும்பிடர்த்தலையர், இந்திர திருவிழாவினை காண வந்திருக்கும் மக்கள் தங்களது களங்களை காவேரி நதியில் கட்டி வைத்திருக்கிறார்களா என வினவினார். இல்லை ஐயா, நமது போர்க்களங்களின் சிறு பிரிவு அது. சாதாரண களங்களை விட சற்று பெரிய அளவில் இருக்கும் போல் இருக்கிறதே. அதிலும் இதில் எந்த ஆயுதங்களும் இருப்பதை போன்று எனக்கு தெரியவில்லையே. போர்க்களங்களை இப்படி வெளிப்படையாக நிறுத்தி வைக்கலாமா குமரா? கவலை வேண்டாம். நாம் குன்றிலிருந்து பார்ப்பதால் நம்மால் அந்த மரக்கலங்களை பார்க்க முடிகிறது. கீழே இருந்து பார்த்தால் பார்வைக்கு அகப்படாமல் குன்றின் மறைவிலும் கரையோர அடர்ந்த மரங்களுக்கு இடையிலும் மறைந்திருக்கும். அப்படியே அவை ஒற்றர்களின் பார்வையில் அகப்பட்டாலும் அவை விழாவினை காண வந்திருக்கும் பொதுமக்களின் களங்கள் என்றே ஒற்றர்கள் கருதுவார்கள். போர்க்களங்கள் என சந்தேகம் கொள்ளும் அளவிற்கு அதில் எந்த போர்க்கருவிகளும் இன்னும் பொருத்தப்படவில்லை. பரதவனிடம் வளவனார், நமது கடற்படையின் பலம் எவ்வளவு என வினவினார். அதை வெளிப்படையாக கூறுவதற்கு இயலாது ஐயா என பதிலளித்தான். குமரா கோபத்தோடு அழைத்தார். சில 100 களங்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள் என மட்டும் பதிலளித்தான் பரதவன் குமரன். முக்கிய காரணத்திற்காகத்தான் முழு களங்களின் விவரத்தையும் கூற மறுக்கிறான் என்பதை புரிந்து கொண்ட வளவனார், அதற்கு மேல் அதை பற்றி வெளிப்படையாக அனைவரின் முன்பும் வினவுவது சரியில்லை என்பதை உணர்ந்தவர், நம்மை தாக்க வரும் பகையாளிகளிடம் எத்தனை களங்கள் இருக்கும் என்பதை உன்னால் யூகிக்க முடியுமா என வினவினார். அதில் என்ன பிரச்சனை இருக்கப் போகிறது வளவனாரே? குறைந்தது 1000 களங்களையாவது நான் எதிர்பார்க்கிறேன். அதைவிட அதிகமாக வந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை.
1000 களங்களை உன்னிடம் இருக்கும் சில 100 களங்களால் எதிர்த்து தாக்கி அழித்துவிட இயலுமா? அவர்களை என்னால் அழித்துவிட இயலும் என்று நான் கூறவே இல்லையே. வியப்புடன் அவனை நோக்கினார் வளவனார். அவர்களை தடுத்து நிறுத்துவது எனது பொறுப்பு. குமரா, சிந்தித்துத்தான் நீ பேசுகிறாயா? நிச்சயமாக ஐயா. இந்த சில 100 களங்களை மட்டும் எடுத்துக்கொண்டு என்னால் கொற்கையையோ அல்லது குமரியையோ அல்லது முசிறியையோ தாக்கி வெற்றி பெற முடியாது. ஆனால் இந்த சிறு படையை கொண்டு எத்தனை களங்கள் வந்தாலும் அவர்களை புகாரின் மண்ணை கவ்வச் செய்வேன். படைகளை கொண்டு நான் அமைக்கப் போகும் இரும்பு கவசத்தை மீறி ஒரு படகு புகார் கடற்கரையை அடைந்தாலும் நான் கடலிலேயே வாழ்வடக்கிருத்தலை மேற்கொண்டு விடுகிறேன் வளவனாரே. நிலம் வழியாக நம்மை தாக்க வரும் படையினர் விரட்டப்படும் வரை நான் நிச்சயம் கடலாடிக் கொண்டிருப்பேன் என கூறிக்கொண்டிருந்த போதே இடைமறித்த வளவனார் எதையோ கூற வாயெடுத்தார். ஆனால் அதற்குள் முந்திக் கொண்ட பரதவன் குமரன், எப்படி கடற்போர் செய்யப் போகிறேன் என மட்டும் வினவாதீர்கள். செங்கு வீரர் போர் உத்திகளையும் கற்பித்துவிட்டுத்தான் சென்றிருக்கிறார். இன்னும் 1000 ஆண்டுகளுக்கு இந்த போர் வரலாற்றில் நிச்சயம் பேசப்படும் என்பது மட்டும் திண்ணம் வளவனாரே. போர் முடிவிலிருந்து அதனை தாங்கள் நிச்சயம் அறிந்து கொள்வீர்கள் என கூறியவன் அவரது மறுமொழியை எதிர்பாராமல் சென்று தனது ஆசனத்தில் அமர்ந்து கொண்டான். வளவனாரும் இரும்பிடர் தலையரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டார்கள். அப்போது பிடர்த்தலையர், வளவனாரே, செங்கு வீரன் இவர்களுக்கு போர் பயிற்சிகளை மட்டும் அளித்து செல்லவில்லை, தன்னம்பிக்கையை ஊட்டிவிட்டு சென்றிருக்கிறான் என தெரிவித்தார். அது மட்டுமல்ல பிடர்தலையரே, ஒவ்வொருவரும் சுதந்திரமாக தனியாக முடிவெடுக்கும் அளவிற்கு அனைவரையுமே படைத்தலைவர்களாக உருமாற்றிவிட்டு சென்றிருக்கிறான் என கூறியவர் மீண்டும் தனது ஆசனத்தில் அமர்ந்து கொண்டார். சிறிது நேரம் அமைதி நிலவியது. அப்போது வளவனார், வானவல்லி, வில்லவனை தேடி 1000 புரவி வீரர்களுடன் சேர இளவரசன் சென்றிருக்கிறான் என்று பிடர்தலையர் தெரிவித்தாரே, வில்லவனிடமிருந்து செய்தி ஏதாவது வந்ததா? கடைசியாக வந்த தகவல் என்ன என வினவினார். வானவல்லி தனக்கு முன் அமர்ந்த டால்தொப்பியாசை நோக்கினாள். நீயே கூறலாம். டால்தொப்பியாசை நோக்க வேண்டிய அவசியம் இல்லை வானவல்லி. வில்லவனை அனுப்பி வைத்தவள் நீதானே. என்ன பதில் கூறப் போகிறாய்? சேர பட்டத்து இளவரசனின் வீரத்தை நீ அறிந்திருப்பாய் என்று நம்புகிறேன். நான் நேருக்கு நேர் எதிர்கொண்டு அவனை வென்றவர்கள் யாரும் கிடையாது. வில்லவனின் நிலை என்ன? வில்லவருக்கு எந்த ஆபத்தும் இல்லை வளவனாரே. அவர் இப்போது பெரும் பாதுகாப்புடன் இருக்கிறார். அவரை பற்றிய கவலையும் உங்களுக்கு வேண்டாம் என சுருக்கமாக விடையளித்தாள் அவள். சேர இளவனிடமிருந்து தப்பி மீண்டும் சோழ நாட்டு எல்லையை அவனால் அடைய இயலும் என்று நம்புகிறாயா நீ என வினவினார் அவர். அவரது குரலில் சிறு ஏளனம் இருந்தாலும் அதை கண்டுகொள்ளாத வானவல்லி டால்தொப்பியாசை நோக்கி, துளுவ எல்லையின் நிலையை முழுவதுமாக அனைவருக்கும் தெரிவி டால்தொப்பியாஸ் என கட்டளையிட்டாள். துளுவ நாட்டின் எல்லையில் நம் உபபடை தளபதி வில்லவனால் தொடங்கப்பட்ட எரிப்பறந்தெடுத்தலை இதுவரை எவராலும் தடுத்து நிறுத்த இயலவில்லை. துளுவ எல்லையில் சேரநாடு இன்னும் எரிந்து கொண்டுதான் இருக்கிறது. எரிப்பறந்தெடுத்தலை மேற்கொண்டது மட்டுமல்லாமல் வில்லவன் அகப்பா கோட்டையையும் கைப்பற்றிக் கொண்டு நிலை பெற்று விட்டார். அவரை அங்கிருந்து இனி வெளியேற்றுவது என்பது சாதாரண காரியமல்ல. சேரப்படையே முயன்றாலும் அவராக இனி கோட்டையை விட்டு வெளியேறினால்தான் உண்டு என தெரிவித்தான். அவன் கூறிக்கொண்டிருந்ததை வியப்புடன் கேட்டுக்கொண்டிருந்த வளவனார், என்ன, சேரர்களின் அகப்பா கோட்டையை வில்லவன் கைப்பற்றி விட்டானா? அதுவும் சேர இளவலின் புறவிப்படையை முறியடித்து என நம்பிக்கை கொள்ளாமல் வினவினார். எனக்கு ஒரு சந்தேகம் என்றான் டால்தொப்பியாஸ். என்ன? உங்களுக்கு அவநம்பிக்கை நம் உபபடை தளபதியின் மீதா அல்லது நம்பிக்கை சேர இளவலின் மீதா? இல்லை டால்தொப்பியாஸ், நான் அகப்பா கோட்டையின் மீது இருக்கும் நம்பிக்கையில் வினவுகிறேன். சமீப காலமாக அகப்பா கோட்டையை அவர்கள் பலப்படுத்தவில்லை. ஆனால் அந்த பலவீனத்தைக் கொண்டு அதை கைப்பற்றுவது என்பது சாதாரண காரியம் அல்ல. தென்னகத்தின் வலிமையான கோட்டைகளுள் அதுவும் ஒன்று. கடைசியாக சோழ மன்னர் செம்பியன் தான் அதை கைப்பற்றினார். அதன் பிறகு அது துளுவ வீரர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது. ஆனால் அதை இதுவரை எவரும் கைப்பற்றியது இல்லை. முப்புறமும் பாயும் மாறு, அடர்ந்த வனம், உயர்ந்த குன்றுகள் என இயற்கை அரணை கொண்டது அகப்பா கோட்டை. அதை வில்லவன் கைப்பற்றி விட்டான் என கூறுவதைத்தான் நம்ப இயலவில்லை. ஐயா, தகுந்த காலத்தில் காரியத்தை செய்தால் அக்காரியம் நிச்சயம் வெற்றியடையும் என்பதை தாங்கள் அறிவீர்கள் தானே. அதைத்தான் வில்லவனும் செய்திருக்கிறார்.
வளவனார் எந்த பதிலையும் கூறாமல் சிந்தித்தபடி அமர்ந்திருந்தார். பிறகு கரிகாலன் இல்லாததால் முக்கிய முடிவுகள் எதுவும் எடுக்கப்படாமல் இந்திர திருவிழா பற்றி மட்டுமே விவாதித்துவிட்டு அனைவரும் கிளம்பினார்கள். டால்தொப்பியாஸ், பரதவன் குமரன், திருக்கண்ணன் மட்டும் ஆலோசனை அறையில் அமர்ந்திருந்தார்கள். மூவரிடமும் வந்த வானவல்லி, கரிகாலன் எங்கே சென்றிருக்கிறான் என்பதை விரைந்து கண்டறியுங்கள். கடந்த கிழமை வந்த கிரகணத்தில் கருத்த நிலவு கதிரவனை விழுங்கியது அல்லவா? அதேபோன்றே சூரியகுல மன்னரை சந்திரகுலர் மன்னர் அழிப்பார் என்ற பேச்சு மக்கள் மத்தியில் பரவிக்கொண்டிருக்கிறது. கடந்த சூரிய கிரகணத்தினால் சூரிய குலத்திற்கு பெரும் ஆபத்து நேரும் என்று நிமித்திகர்கள் கூறிக்கொண்டிருக்கிறார்கள். கரிகாலனை பெரும் ஆபத்து ஒன்று மீண்டும் சூழ்ந்து கொண்டிருக்கிறது என்று எனது உள்மனமும் என்னை பெரிதும் எச்சரிக்கை செய்து கொண்டிருக்கிறது. விரைவில் அவன் எங்கே என்று கண்டறிந்து விடுங்கள் என கூறிவிட்டு செல்லலானாள் வானவல்லி. அடிக்குறிப்பு 1. அகப்பா. அகப்பா என்பது மலை மீது அமைக்கப்பட்டிருந்த கோட்டை. உயரமான மதிலினாலும் ஆழம் மிகுந்த அகழியினால் சூழப்பட்ட வலிமையான கோட்டை. இதை முதலில் தொடித்தோட் செம்பியன்தான் கைப்பற்றினான். ஆதாரம் பதிற்று10:22, நச்சினை 14, மாமூலனார். 2. சந்திரகுலம். பாண்டிய அரச வம்சத்தினர். சூரியகுலம் சோழ அரச வம்சத்தினர். அக்னிகுலம் சேர அரச வம்சத்தினர்.